ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கோல்டு சிட் ஸ்கீம் போடுறவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஏற்கனவே 11 ஜுவல்லரி ஷாப்பை கம்பேர் பண்ணி அவங்களோட சிட் ஸ்கீம் என்னென்ன தராங்க, எது ப்ளஸ் எது மைனஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ பார்த்துருப்போம். அந்த வீடியோவுக்கு நல்லாவே ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. அதுக்கப்புறம் அந்த 11 ஷாப்லேருந்து நான் 3 ஷாப்பில் நானே வந்து சிட் ஸ்கீம் ஜாயின் பண்ணப்போ என்ன ஜாயினிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, என்ன அவங்க ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஜாயினிங் கிஃப்ட்டாக என்ன கொடுத்தாங்க. நான் ஜாயின் பண்ண 3 கடையிலுமே எனக்கு ஜாயினிங் கிஃப்ட் கிடச்சிது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நான் வந்து இன்னொரு வீடியோவில் போட்டிருப்பேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா தயவு செஞ்சு நான் கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், மறக்காமல் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் நான் வந்து ஒன் ஆஃப் த ஜுவல்லரான அந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ், நான் போட்ட அந்த 3 கடையில் ஒரு கடை வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ், அங்கே வந்து நான் சிட் ஸ்கீம் க்ளோஸ் பண்ணேன். அங்கே க்ளோஸ் பண்ணப்போ க்ளோசிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து அது பெனிஃபிஷியலாக இருந்துச்சா, நான் என்ன ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணேன், அப்புறம் அங்கே கலெக்ஷன்ஸ் எப்படி இருந்துச்சு, அது எல்லாமே இந்த வீடியோவில் கவர் பண்ணுவேன். இந்த வீடியோ ஆக்சுவலாக யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, கல்யாண் ஜுவல்லர்ஸில் சிட் ஸ்கீம் போடணும்னு நினைக்கிறவங்க, ஏற்கனவே போட்டிருக்கவங்க, அதுக்கப்புறம் நான் அங்கே வாங்கினது எங்கள் அம்மாக்காக பிரேஸ்லெட் வாங்கினேங்க. ஸோ அதோட கலெக்ஷன்ஸும் காட்டியிருப்பேன். ரிலேட்டடாக யாருக்குனாலும் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். கல்யாண் ஜுவல்லர்ஸில் நான் ஒரு ப்ளஸ் என்ன சொல்லுவேன்னா, மற்ற ஜுவல்லரி ஷாப்லாம் மெச்சூரிட்டி டேட்னு கொடுத்துருக்காங்க. சிட் ஸ்கீம் ஜாயின் பண்ணவங்களுக்கு அந்த டேட்டு வந்தால் தான் நாம் போய் ஜுவல்ல பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஆனால் கல்யாண் ஜுவல்லர்ஸில் நான் 11th மந்த் இன்ஸ்டால்மெண்ட் கட்டினோன்னே ஒரு 5 நாள்லேயே கால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கோல்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க. அதாவது மெச்சூரிட்டி டேட்லேருந்து ஒரு 20 days ப்ரியராகவே வரலாம் அப்படின்னாங்க. ஸோ இதை ஒரு ப்ளஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஸோ நான் ஸ்டோருக்கு விசிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் சிட் ஸ்கீம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொன்ன போது என்ன பார்க்குறீங்க அப்படின்னாங்க. நான் பிரேஸ்லெட் பார்க்கணும் அப்படின்னு சொன்னப்போ பிரேஸ்லெட் செக்ஷனுக்கு நானும் எங்கள் அம்மாவும் போனோம். ஸோ பிரேஸ்லெட் வந்து முடிஞ்ச அளவுக்கு எனக்கு எல்லா புது கலெக்ஷன்ஸ் என்ன ட்ரெண்டியாக இருக்கோ எல்லாமே காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவங்க காமிச்சாங்க. ஆனால் வந்து நான் எதிர்பார்த்த அளவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் கிடையாது, ஆனால் லிமிட்டடாக இருந்துச்சு. ஆனால் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி லிமிடெட் கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்களா இல்லை இன்னும் நிறைய வருமானு எனக்கு சரியாக தெரில. ஸோ நாங்கள் பார்க்கும்போது நான் என்ன கேட்டேன்னா, எவ்வளோ கோல்டு வெயிட் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா அது தெரிஞ்சால் தான் அதுக்கேற்ற மாதிரி அதுக்குள்ளே நம்ம பிரேஸ்லெட்டை செலக்ட் பண்ண முடியும் அப்படின்னா. ஸோ அந்த ஸ்கீம் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு மற்ற எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அவங்க வரக்கு ஒரு 15 நிமிஷம் to 20 நிமிஷம் எடுத்துக்கிட்டாங்க. பொதுவாகவே என்ன ஆகுதுன்னாங்க, ஒரு சின்ன ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, பெரிய ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, என்ன மாதிரி நம்ம பண்ணோம்னாலும் ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்குன்னு போனோம்னா குறைஞ்சது 2 மணி நேரத்துலேருந்து அதிகப்படியாக எவ்வளோ நேரம் வேணாலும் ஆகுது. ஸோ இந்த ப்ராசஸில் ஏன் ஸ்லோவாக இருக்குது, இல்லை வந்து கொஞ்சம் அவசரமாக இருக்கிறவங்களுக்கு இல்லை செட் ஆகாதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அவங்க வந்து எனக்கு சொன்னப்போ எவ்வளோ இருந்துச்சுன்னா 9 grams உங்ககிட்ட கோல்டு இருக்குது, அரௌண்ட் 9 grams இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 9 grams இருக்குது அப்படிங்கும் போது நாங்கள் பிரேஸ்லெட் பார்க்கும்போது 2 விஷயத்தோட பார்த்தோம். ஒன்று 9 grams இருக்கணும், இல்லை 9 grams இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து வேஸ்டேஜ் வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸோட சிட் ஸ்கீம் படி நமக்கு என்ன பெனிஃபிட்னா 20% up to 20% வேஸ்டேஜ் இருக்குது. எந்த ஒரு ஜுவல்லுக்கும் நம்ம வேஸ்டேஜ் கட்டவே தேவை கிடையாது. மேக்கிங் சார்ஜ் ஆப்வியஸாக கிடையவே கிடையாது. ஸோ 20% இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். நாங்கள் ஒரு 2-3 பிரேஸ்லெட் பார்த்தப்போ ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. ஆனால் அது 23%, 24% அப்படின்லாம் இருந்துச்சு. ஸோ அது வேணாம் அப்படின்னு விட்டுட்டோம். இந்த 2 கண்டிஷனோடு நாங்கள் பார்த்தப்ப நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்தோம். அது என்னென்ன பார்த்தோன்னு நான் அப்படியே உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இந்த பிரேஸ்லெட்டில் நாங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது சேல்ஸ் பர்சன் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் வந்து ரோஸ் கோல்டு பாருங்கள், பிளாட்டினம் பாருங்கள், டைமண்டில் நமக்கு இந்த ஆஃபர் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கோல்டை தவிர்த்து அதெல்லாம் புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நாங்கள் வேணாங்க அப்படின்லாம் சொன்னோம்னாலும் அதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து காமிச்சு ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும், போட்டு பாருங்கள் அப்படின்லாம் கொஞ்சம் பண்ணாங்க. இந்த கம்பல்ஷனில் கொஞ்சம் இருந்துச்சு. ஆனால் வந்து நாம் வந்து ஒரு ஐடியாவோட போனோம். இந்த மாதிரி கோல்டு தான் வாங்குகிறோம், பிரேஸ்லெட் தான் வாங்குகிறோம், அது நம்ம சிட் ஸ்கீம் க்ளோஸ் பண்ணுற இந்த இதில் வச்சு நம்ம வாங்கலாம் அப்படின்னு இருக்கும்போது
இருக்கும்போது நாங்கள் அதுக்கெல்லாம் வேணான்னு சொல்லிட்டோம். இன்னொன்று என்ன புஷ் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா, நீங்கள் வந்து சிட் ஸ்கீம் போட்டுக்கிறீங்களா, நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கண்டினியூ ஆகும் அது இதுன்னுலாம் சொன்னாங்க. இன்னொரு சிட் ஸ்கீம் போட வேணாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தேன். அதனால் அதுவும் வேணான்ட்டேன். இந்த 2 மட்டும் அவங்க புஷ் பண்ணாங்க. இருந்தாலும் நம்ம வேணான்னு சொல்லவும் அவங்க சரி அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி டார்கெட் இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக இருக்க மாட்டிருக்கு. அதனால தான் நம்மக்கிட்ட இந்த மாதிரி வேறு பண்ணுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பிரேஸ்லெட் பார்க்கும்போதுமே இந்த 9 கிராம்ஸ்குள்ளே பார்க்கலான்னு பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் கூடுதல் கிராம்ஸ் காமிச்சிட்டு, இது நீங்கள் கூட இவ்வளோ அமௌண்ட் மட்டும் தான் கட்டுற மாதிரி இருக்கும், இது நீங்கள் பேசாமல் எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லி இன்னும் கிராம்ஸ் கூட இருக்கிற மாதிரியும் காமிச்சாங்க. அதுவும் நாங்கள் வேணான்னு சொல்லிட்டோம். ஸோ ஆக்சுவலாங்க இந்த கலெக்ஷன்ஸ்லேருந்து நாங்கள் செலக்ட் பண்ணது இந்த 3 தான். ஆக்சுவலாக இந்த 3மே வந்து எங்களோட அந்த ப்ராக்கெட்குள்ளே மாதிரி வர மாதிரி தான் இருந்துச்சு. அதில் வந்து எனக்கு வந்து எங்கள் அம்மா வந்து இதை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த 3 பிரேஸ்லெட்டும் எங்களோட அந்த ப்ராக்கெட்குள்ளே வர மாதிரி இருந்துச்சு. அதில் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணது இந்த பர்டிகுலர் பிரேஸ்லெட் தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ இதை நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நாங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து எப்படி வருது, ரிமைனிங் இருக்கா, கண்டிப்பாக ரிமைனிங் இருக்குன்னு தெரியும், ரிமைனிங் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னப்போ அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி இவ்வளோ இருக்குது, இது இவ்வளோ இருக்குது, நீங்கள் இவ்வளோ கட்டணும். எனக்கு எஸ்டிமேட்டட் பில் மாதிரி கேட்டேன். ஆனால் அவங்க ரிட்டன் மாதிரி தான் கொண்டு வந்து காமிச்சாங்க. 1 கிராம் பக்கம் உங்களுக்கு இன்னும் ரிமைனிங் இருக்குது, நீங்கள் அதை வந்து அமௌண்ட்டாக வாங்கிக்கிறீங்களா இல்லை வேறு ஏதாச்சும் ஜுவல்லரி பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் உடனே அமௌண்ட்டாக கொடுத்துருங்க அப்படின்னாவும், இப்போ நீங்கள் அமௌண்ட்டாக வாங்கிக்க முடியாது, நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் அந்த மாதிரி தான் வாங்க முடியும், இல்லைன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்கள் கஸ்டமர் பாயிண்ட்ஸில் ஆட் பண்ணியிருப்போம், அப்போ நாங்கள் டிடக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ நம்ம அடிக்கடி திருப்பி வாங்குகிற பிளான்லேயும் கிடையாது. இன்னொரு கோல்ட் ஜுவல் நெக்ஸ்ட் மந்த் இல்லை இன்னும் ஒரு 2-3 மந்த்ஸில் வர மாதிரி எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. அதனால நாங்கள் என்ன பண்ணோம், உடனே வந்து நீங்கள் எனக்கு கோல்டு காயினாக கொடுத்துருங்க அந்த 1 கிராமுக்கு அப்படிங்கவும், சரி அப்படின்னு சொல்லிட்டு காயின் வந்து எனக்கு கொண்டு வந்து காமிச்சாங்க. ஸோ காயின் வந்து காமிச்சாங்கன்னா நான் சரின்னு ஓகேன்னு சொல்லிட்டேன். ஸோ நாங்கள் கடைசியாக பில் பண்ணது என்னென்னா, அந்த பிரேஸ்லெட் நாங்கள் செலக்ட் பண்ண அந்த பிரேஸ்லெட்டும் அதுக்கப்புறம் இந்த கோல்டு காயின், இந்த 2 தான் நாங்கள் பில் பண்ணோம். பில்லிங் வந்து தனித்தனியாக தான் பில் பண்ணாங்க. இதுக்கு ஒரு தனி பில், இதுக்கு ஒரு தனி பில் அப்படின்னாங்க. அந்த பில் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் சேல்ஸ் பர்சன்கிட்டே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் சொன்னாங்க. இருந்தாலும் வந்து அவருக்கும் ஒரு சரியான ஒரு கிளாரிட்டி இல்லை, எனக்குமே ஒரு கிளாரிட்டி கிடையாது. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பொறுமையாக செக் பண்ணி எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு கடைசி என்ன தோணுச்சுன்னா, கல்யாண் ஜுவல்லர்ஸில் வாங்கினது ரொம்பவுமே ஒர்த் அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா நான் கேட்காமலே சில டிஸ்கவுண்ட்ஸ்லாம் அவங்க அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சில இடத்துல எப்படி எடுத்திருந்தாங்கன்னா, நாம் அந்த 11 மாதம் ஒவ்வொரு அமௌண்ட்டில் கட்டியிருப்போம் பார்த்துருக்கீங்களா கோல்டு ரேட்டு, அது எல்லாத்துக்கும் ஒரு ஆவரேஜ் எடுத்து அதை ஒரு ரேட்டாக வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் சில இடத்துல எப்படி அப்ளை ஆயிருந்துச்சுன்னா, நம்ம வந்து 55,000 11 மந்த் கட்டின அந்த அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ரிமைனிங்லேருந்து டிடக்ட் பண்ணாங்க. எங்கெங்கே எது பெஸ்ட்டாக அப்ளிகபிள் ஆகுதோ அந்த மாதிரி அவங்க செட் பண்ணி எனக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆக மொத்தம் எப்படி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் ஜாயின் பண்ணப்போ ஒரு ஜாயினிங் கிஃப்ட்னு ஒரு தவா வாங்கினேன். அது 1000-2500 வரும், அதாகட்டும். அதுக்கப்புறம் வந்து இப்போ லாஸ்ட்டாக அந்த பர்ச்சேஸ் பண்ணதில் வந்து இவங்க அப்ளை பண்ண டிஸ்கவுண்ட், அதுக்கப்புறம் வந்து பெஸ்ட்டு வேல்யூவாக எது இருக்குமா அப்படின்னு ஒரு கம்பேர் பண்ணி அவங்க பில் பண்ணது எல்லாமே ஓகே அப்படின்னு தோணுது. நான் கட்டின இந்த 55,000 இப்போ கோல்டு ரேட் எவ்வளவோ ஏறி இருக்குது. அப்போ நான் வாங்கியிருக்க ஜுவல் ரொம்பவுமே வந்து ஒர்த் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஃபஸ்ட்டு பிரேஸ்லெட்டுக்கு ஒரு தனி பில் போட்டாங்க. அந்த பில் ஸோ பாருங்கள், இதை நிறைய இடத்துல வந்து அவங்களே வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்காங்க. இதை நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். பிரேஸ்லெட்டோட பில். ஸோ நம்ம ரொம்ப குழப்பிக்க வேணாம். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம 11 மாதமும் ஒவ்வொரு மாதமும் நான் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான டேட்டில் நம்ம அந்த 5,000 ரூபா கட்டியிருப்போமா, அன்னைக்கு கட்டும் போது கோல்டு பர் கிராம் எவ்வளோன்னு ஒரு வெயிட் இருக்கும், ஒரு ரேட் இருக்கும் பார்த்துருக்கீங்களா. ஒரு மாதம் நான் கட்டும் போது கிராமோட வெயிட்டு 6,300 ரூபா இருந்திருக்கும். ஒரு மாதம் நான் கட்டும் போது 5,500 ரூபா இருந்திருக்கும். அந்த மாதிரி 11 மாதம் 11 டிஃப்ரெண்ட் கோல்டு ரேட்டில் நான் கட்டியிருப்பேன். அதிலிருந்து ஒரு ஆவரேஜ் ரேட்டை அவங்க கணக்கு பண்ணியிருக்காங்க. அதுதான் 5,921.69. இதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும், இந்த பில்லை நம்ம புரிஞ்சுக்க. இது இல்லாமல் நம்ம கிட்ட அவங்க மொத்தமா கோல்டு இன் வெயிட் எவ்வளவு ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா 9 கிராம் 0.05 அமௌண்ட் நமக்கு ஆக்சுவலா தெரியும். ஒவ்வொரு மாசம் 5,000 ரூபாய் கட்டணும்னா மொத்த அமௌண்ட் எவ்வளவுனா 55,000 ரூபாய். 11 மாசம் கட்டணும் 55,000 ரூபாய். அமௌண்டா பார்க்கணும்னா 55,000 ரூபாய் இருக்கு. இதை வச்சுட்டு நம்ம இப்ப கனெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த பிரேஸ்லெட்டோட வெயிட் எவ்வளோனா 8.050.
இதுதான் அதோட வெயிட். அது இன்டூ நீங்க நம்ம ஆவரேஜான கோல்ட் ரேட்டோட மல்டிப்ளை பண்ணணும். 5971.69 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இதுதான் பிரேஸ்லெட்டோட ஆக்சுவல் அமௌண்டிங் வேல்யூ. ஸோ 47,669. இதுக்கு ஒரு வேஸ்டேஜ் இருக்கு 15.67% நமக்கு வேஸ்டேஜ் இருக்கு. ஆனா வேஸ்டேஜ் நம்ம கண்டுக்கவே தேவையில்லை, ஏன்னா அது 20%குள்ள வரதுனால. ஸோ நம்ம எடுத்த பிரேஸ்லெட்டோட வெயிட் 8.050 இன்டூ நம்ம அவங்க கால்குலேட் பண்ண ஆவரேஜான கோல்ட் ரேட் இருக்கு பாத்தீங்களா, அதோட மல்டிப்ளை பண்ண இதுதான் பிரேஸ்லெட்டோட வேல்யூ. இப்ப நம்ம அப்படியே கோல்டு காயினோட பில்லுக்கு போலாம். நாம எடுத்துக்கிட்ட கோல்டு காயினோட வெயிட் என்னன்னா 1.010. இது இன்டூ நம்மளோட வழக்கம் போல அதே ஆவரேஜ் கோல்டு ரேட்டோட மல்டிப்ளை பண்ணுவோம். பண்ணோம்னா 5980.90. ஸோ இது வருது. இந்த ரெண்டும் தான் நம்ம எடுத்துக்கிட்ட ரெண்டுத்தையுமே இப்ப ஆட் பண்ணி பாருங்களேன். அமௌண்டாவும் சொல்றேன், வெயிட்டாவும் சொல்றேன், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்களேன். 8.050 இது பிரேஸ்லெட்டோட வெயிட் பிளஸ் கோல்டு காயினோட வெயிட் ஆட் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா பாருங்க 9.06. நமக்கு ஸ்டோர் ஆயிருக்க மொத்த கோல்டோட வெயிட் எவ்வளோ 9.05. ஸோ 9.06 வரைக்கும் நம்ம இப்ப கோல்டா பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஸோ இது நமக்கு ரொம்ப ஒர்த்து தான். இது இல்லாம நீங்க இதை அமௌண்ட்டை ஆட் பண்ணி பாருங்களேன். 47,669.60 பிளஸ் இது பிரேஸ்லெட்டோட அமௌண்ட் வேல்யூ. இது கோல்டு காயினோட வேல்யூ. பாருங்க 53,650 வச்சிருக்கா. நம்ம வேஸ்டேஜ் எதுவும் கட்ட தேவையில்லை, ஆனா ஜிஎஸ்டி நம்ம கட்டி தான் ஆகணும், அதை மறந்துட வேணாம். ஸோ இதுதான் மொத்த டாக்ஸபிள் அமௌண்ட் வேல்யூ. ஸோ இதுக்கு நீங்க ஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணுங்களேன். % ஜிஎஸ்டி. பாருங்க இப்ப நம்ம டோட்டல் டாக்ஸபிள் வேல்யூக்கு 3% ஜிஎஸ்டி அப்ளை பண்ணும்போது 55,259. ஸோ நான் டோட்டலா 11 மாசம் கட்டினதோட அமௌண்ட் வேல்யூ எவ்வளோ 55,000 ரூபாய். ஸோ அதுக்கும் இது ஈவன் ஆகுது. அதே மாதிரி நாம கணக்கு பண்ணா நம்ம வெயிட் ஸ்டோர் ஆனது எவ்வளவுன்னா 9 கிராம். ஸோ அதுக்கும் டேலி ஆகுது. இந்த கால்குலேஷன் படி பார்த்தோம்னா நமக்கு வாங்கினது ரொம்பவுமே ஒர்த்து. ஸோ இப்போ நான் வாங்கின இந்த பிரேஸ்லெட்டும் கோல்டு காயினும் அன்னைக்கு வாங்கின கோல்டு ரேட் 6,700 ரூபா பிளஸ் எந்த ஒரு வேஸ்டேஜ் டிஸ்கவுண்ட் இல்லாம வாங்கினா அதோட வேல்யூ எவ்வளோன்னு பார்ப்போம். ஸோ நம்ம ஸ்கீம் மூலியமா வாங்கவும் தான் நமக்கு இந்த ஒரு ரேட்டுக்கு நமக்கு இந்த கோல்டை பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சுச்சு. இப்போ நம்ம ஸ்கீம் இல்லாம நான் வாங்கின அதே ஜூலை 4ஆம் தேதி 6,700 ரூபா கோல்டு ரேட்டுக்கு நம்ம வாங்கியிருந்தோம்னா எவ்வளவு டோட்டல் அமௌண்ட் வந்திருக்கும், இல்லைன்னா இப்ப நம்ம வாங்கியிருக்க பிரேஸ்லெட் அண்ட் கோல்டு காயினோட ஆக்சுவல் ஒர்த் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த கால்குலேஷனை நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கோல்டு காயினோட வெயிட் எடுத்துக்குவோம் 1.010. நான் அன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ண கோல்டு ரேட் பர் கிராம் எவ்வளோனா 6,700. நம்ம பண்ணும்போது 6,767 ரூபாய் வருது. இதுக்கு நம்ம 2% இதுக்கு நம்ம இப்போ 2% வேஸ்டேஜ் ஆட் பண்ணும் 135.34. இதை ஆட் பண்ணோம்னா ஸோ கோல்டு காயின் வித் வேஸ்டேஜ் அதுக்கப்புறம் அன்னைக்கு கோல்டு ரேட் அதோட மல்டிப்ளை பண்ணும்போது 6,835.34. இது காயினோட பில் முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பிரேஸ்லெட்டுக்கு வருவோம். அன்னைக்கு கோல்டு ரேட் 6,700 மல்டிப்ளை பண்ணோம்னா 53,935 வருது. கூட நம்ம இப்போ வேஸ்டேஜையும் ஆட் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா ஸ்கீமோட பெனிஃபிட்டும் நமக்கு கிடையாது.
ஸோ வேஸ்டேஜ் எவ்வளோ வந்துச்சுன்னா இந்த ஜுவல்லுக்கு 15%, 15.67% வந்துச்சு. ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணி தான் ஆகணும். ஸோ 8451 வருது .61. ஸோ இதை ஆட் பண்ணுவோம். ஸோ பிரேஸ்லெட் வித் வேஸ்டேஜ் வேல்யூவோட நமக்கு வந்து 62,386.61 கட்டுற மாதிரி வருது. இப்போ நம்ம இந்த டோட்டல் வேல்யூவும் இந்த ரெண்டுத்துக்கும் நம்ம இப்போ ஜிஎஸ்டி கட்டணும். ஸோ இந்த 62,386.61 இது பிரேஸ்லெட். அன்னைய கோல்டு ரேட் வந்து 6,700, கூட வேஸ்டேஜையும் ஆட் பண்ணியிருக்கோம். இது ப்ளஸ் நம்ம காயின் வந்து நம்ம வேஸ்டேஜ் ஆட் பண்ணியிருக்கோம். அன்னைக்கு கோல்டு ரேட்டு 6,700. ஸோ காயினோடது டோட்டல் வேல்யூ எவ்வளோ வருதுன்னா 6,835.34. ஸோ டோட்டல் வேல்யூ இவ்வளோ வருது. இதுக்கு நம்ம இப்போ 3% ஜிஎஸ்டி கட்டணும். இந்த டோட்டல் வேல்யூவோட 3% ஜிஎஸ்டி அமௌண்ட் எவ்வளோன்னா 2076.65. இதையும் நம்ம ஆட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுதாங்க நம்மளோட டோட்டல் அமௌண்ட் கட்ட வேண்டியது. 4th ஜூலை 2024 அன்னைக்கு கோல்டு ரேட் பர் கிராம் எவ்வளோன்னா 6,700 ரூபா. அன்னைக்கு தேதியில் போய் இதே பிரேஸ்லெட் இதே கோல்டு காயின் வித் தேர் வேஸ்டேஜோட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ஜிஎஸ்டியோட பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 71,298 ரூபா நீங்கள் கட்டியிருக்கணும். ஆனால் நாம் ஆக்சுவலாக வந்து 55,000 ரூபா தான் கட்டியிருக்கோம் இந்த 11 மாதம் சிட் ஸ்கீமில். இந்த 55,000லையும் ஒரு 1,500 ரூபாய்க்கு தவா ஜாயினிங் கிஃப்டாகவே எனக்கு கிடைச்சது. கிட்டத்தட்ட ஒரு 54,500 ரூபாயில் நான் வந்து 71,298 இன்னைய வேல்யூவில் இருக்கிற ஒரு 2 பொருளுங்களை நான் கோல்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதாங்க சிட் ஸ்கீமோட ஒரு மேஜர் அட்வான்டேஜ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இதை ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீதி நான் போட்டிருக்க அந்த 2 ஜுவல்லரி ஷாப்லையும் நான் ஸ்கீம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற என்ன ஜுவல் வாங்குறேன், அதுக்கப்புறம் அங்கே கலெக்ஷன்ஸ் அப்புறம் எப்படி என்னோட பையிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நான் இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்